வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து புளியாங்கொட்டை. இப்போ வந்து விதை இந்த உருண்டை செய்ய சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். எங்கள் சின்ன பொண்ணு வந்து 10வது படிக்குது. அதுக்காக இப்போது இதில் 100 புளியாங்கொட்டை சமையல் பண்ணும்போது கரைச்சப்போ எடுத்த புளியாங்கொட்டை இது எண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செம்மண்ணை உருட்டி இதுக்குள்ளே வச்சு விதை உருண்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு புடி போதும். இது ஒரு உருண்டை. இந்த ஒரு உருண்டைக்குள்ள இந்த ஒரு புளியாங்கொட்டை இதை உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சு மூடி இதை வந்து காய வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி காய வைக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக வைக்க போகிறேன். இப்போ இது வந்து புளியாங்கொட்டை 100 வந்து எடுத்து ரெடி பண்ணி நான் குழம்பு கரைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சிருந்து இந்த கொட்டையை இப்போ விதை வந்து உருண்டை செய்ய சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். இந்த மாதிரி உள்ளே வச்சு இதை மூடிடணும். இதுதான் விதை உருண்டை. இப்போ செஞ்சுருக்கேன் பாருங்கள். 100 புளியாங்கொட்டை ரெடி பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் 10, இதில் 10, அப்படியே 100 எண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்கூலில் கேட்டாங்கன்னாவோ இல்லை நம்ம வந்து நர்சரிக்கோ செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி செஞ்சு கொடுங்க.